ஒரு பெண்ணா நீ இந்த இங்க படைக்கப்பட்டது ஆணுக்கு அடிமை வேலை செய்வதற்காகவும் ஆணை திருப்திப்படுத்துவதற்காகவும் படைக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்ற ஒரு தர்மத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, ஒரு சனாதன தர்மத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நான் இங்க அரசியல் பேசுவேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா அது எனக்கு வலியை உருவாக்குது. என்ன அடிமைன்னு சொல்ற மதத்தை நீ தூக்கி பிடிக்கிற அப்படின்னா எனக்கு அது வலியை கொடுக்குது. நீ எப்படி எனக்கான விடுதலையை பேச முடியும், எனக்கான பாதுகாப்பை நீ எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இப்போ பகவத்கீதை, குரான், பைபிள் வைக்கும்போது எம்மதமும் சம்மதமே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே. அந்த மதம் எதுவுமே எனக்கு சம்மதமா இல்லையே, என்ன எல்லா மதமுமே அடிமைப்படுத்துதே. நீங்க சொல்ற விஷயம் எம்மதமும் சம்மதம், உங்களுக்கு எம்மதமும் சம்மதம். ஏன்னா இது ஒரு ஆணாதிக்க சமூகம். இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் விஜய் வந்து ஆணாதிக்க மனநிலை தான் இருக்காருன்னு சொல்றீங்க. அது அப்படித்தானே பார்க்கணும். நம்ம ஒரு பெண் பிள்ளைக்கு, ஒரு பெண்களுக்கு எதிராக ஒரு மதம் இருக்கு அப்படின்னா நீ பெண்களை பாதுகாப்பேன், குழந்தைகளை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் கஷ்டப்படுறேன், என்ன ஒரு மதம் இழிவுபடுத்துது அப்படின்னா அந்த இழிவுபடுத்துற விஷயத்த நீ தூக்கி போட்டு வந்து நின்னுதானே நீ தலைவன் உன்னை ஏத்துக்கலாம்ல.